அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வர்ற மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற அல்ஜிப்ரான்ற சாப்டர்லேருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அல்ஜிப்ரா டெஃபினேஷன் பார்க்கலாம். Algebra is a branch of mathematics in which arithmetic operations and other formal manipulations are applied to abstract symbols rather than specific numbers. அதாவது அல்ஜிப்ரான்றது மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு பிரான்ச். அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபார்மல் மேனிப்புலேஷன்ஸ்லாம் வந்து நம்ம சில நம்பர்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம போடுவோம். இதுதான் நம்ம அல்ஜிப்ரான்னு சொல்லுவோம். இப்போ இந்த அல்ஜிப்ரால இருந்து நம்ம சில ப்ராப்ளம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். First example, the sum of two number is 60 and one number exceeds another by 12. Find the number. அதாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா 60 வரணும். அதுல ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை விட 12 அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம ரெண்டு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு நம்பர் அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை விட எவ்வளவு அதிகம்னு சொல்லியிருக்காங்க, 12 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அதனால எக்ஸ் பிளஸ் 12ன்னு எடுத்துக்கலாம். அப்ப நம்ம நம்பர் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அண்ட் இன்னொரு நம்பர் 12 அதிகமா இருக்குன்னு சொன்னதுனால அந்த எக்ஸுக்கு பிளஸ் 12ன்னு போட்டிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ், செகண்ட் நம்பர் எக்ஸ் பிளஸ் 12. இப்ப அடுத்தது நம்ம க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தி சம் ஆஃப் டூ நம்பர் இஸ் 16 சொல்லியிருக்காங்க. இப்போ சம் ஆஃப் டூ நம்பர் 60 அப்படின்னா நம்ம ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம், இன்னொரு நம்பரை எக்ஸ் பிளஸ் 12ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் பிளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 16 போட்டுக்கலாம். அப்ப எக்ஸும் எக்ஸும் நம்ம ரெண்டு எக்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸ் ஆட் பண்ணும்போது 2 டைம்ஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். பிளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 16. 2x இஸ் ஈக்குவல் டு இந்த 12 வந்து இந்த ரைட் சைடு போனுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு மைனஸ் 12 மாறிடும். பிளஸ் 12 இருக்கிறதுனால மைனஸ் 12. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 12 வந்து 48. அப்ப எக்ஸ்ன்றது 48 by 2. அப்ப 48 by 2ன்றது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னாக்கா 24ன்னு வரும். அப்ப எக்ஸ்ன்றத நம்ம 24 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்றது 24. அப்ப செகண்ட் நம்பர் நம்மளுக்கு என்னவா இருக்கும், பிளஸ் 12ன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு க்ளூலே. அப்ப எக்ஸ் பிளஸ் 12னா 24 பிளஸ் 12 அப்படின்னாக்க 36ன்னு வந்துடும். அப்ப ஒரு நம்பர் 24, இன்னொரு நம்பர் வந்து 36. இப்ப எக்ஸாம்பிள் 2, சம் ஆஃப் டூ நம்பர் இஸ் 116 and one number exceeds another by 32. Find the number. இப்பதான் சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். let the number be x. அடுத்த நம்பர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, one number exceeds another by 12. அப்ப exceedsனா அதிகமா இருக்கிறது. அப்ப இன்னொரு நம்பர் பிளஸ் 32, எக்ஸ் பிளஸ் 32ன்னு எழுதிக்கலாம். இப்ப அடுத்தது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற க்ளூவை பாருங்க. க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் டூ நம்பர் இஸ் 116. அப்ப சம் ஆஃப் டூ நம்பர் இஸ் 116 அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இன்னொரு நம்பரை எக்ஸ் பிளஸ் 32ன்னு எடுத்திருக்கோம், இஸ் ஈக்குவல் டு 116. அப்ப ஒரு எக்ஸையும் இன்னொரு எக்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்னன்னு வந்துடும், 2xன்னு வந்துடும். 2x plus 32 is equal to 116. இந்த 32 வந்து ரைட் சைடு போகும்போது பிளஸ் 32வா இருக்கிறது ரைட் சைடு போகும்போது மைனஸ் 32வா மாறிடும். அப்ப 2x is equal to 116 minus 32. அப்ப 2x is equal to 84. அப்ப x is equal to என்னன்னு எழுதிக்கலாம், 84 by 2. அப்ப 42ன்னு வந்துடும். ஸோ ஒரு நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 42, எக்ஸ்ன்றது 42. இன்னொரு நம்பர் என்னன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு, எக்ஸ் பிளஸ் 32ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 42ன்றது. அப்ப அந்த எக்ஸ் பிளஸ் 32ன்றதுல எக்ஸுக்கு நம்ம 42 போட்டு பிளஸ் 32 போட்டோம்னா we get 74. அப்ப ஒரு நம்பர் 42, இன்னொரு நம்பர் வந்து 74. எக்ஸாம்பிள் 3, the sum of two number is 80 and one number less than another by 14. Find the number.
இப்ப நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, சம் ஆஃப் 2 நம்பர் 18 குடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் இன்னொரு நம்பர விட 14 கம்மியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன் நம்பர் லெஸ் தேன் அனதர் பை 14. அப்ப ஒரு நம்பரை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது நம்பர் எதை விட கம்மின்னு சொல்லியிருக்காங்க, 14 விட. அப்ப 14 விட கம்மின்றதுனால எக்ஸ் மைனஸ் 14 எடுத்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்கிற குழுவை பாருங்க, சம் ஆஃப் 2 நம்பர் இஸ் 18 சொல்லியிருக்காங்க. அப்ப சம் ஆஃப் 2 நம்பர் 80 அப்படின்னாக்க ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இன்னொரு நம்பரை எக்ஸ் மைனஸ் 14 எடுத்திருக்கோம். So x plus x minus 14 sum na add பண்றோம். அப்ப x plus x minus 14 is equal to 80. அப்ப ஒரு x இன்னொரு x நம்ம add பண்ணும்போது என்ன கிடைச்சிரும், 2x கிடைச்சிரும். minus 14 is equal to 80. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த minus 14 ரைட் சைடு வரும்போது plus 14 மாறிடும் உங்களுக்கு. ஈக்குவேஷனுக்கு அந்த சைடு வரும்போது, ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது, அப்ப 2x is equal to 80 plus 14. அப்ப 94. அப்ப 2x is equal to 94 na x is equal to 94 by 2. அப்ப 47. அப்ப ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 47. இன்னொரு நம்பர் என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, x minus 14. அப்ப x minus 14 அப்படின்னாக்க xக்கு 47 minus 14 na 33. அப்ப ஒரு நம்பர் 47, இன்னொரு நம்பர் 33. Example 4. இப்ப நம்ம third example பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். Sum of two number is 207, 207 and one number is less than another by 53. அதாவது ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட 53 கம்மின்னு சொல்றாங்க, less than. And find the number. இதான் வந்து நம்மளோட கொஸ்டின். இப்ப நம்ம வந்து ஒரு நம்பர் என்னன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு நம்பர் அந்த எக்ஸை விட எவ்வளவு கம்மின்னு சொல்றாங்க, 53 கம்மி. ஸோ எக்ஸ் மைனஸ் 53ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், இன்னொரு நம்பர் 53 கம்மின்றதுனால எக்ஸ் மைனஸ் 53ன்னு எடுத்துக்கலாம். இப்ப க்ளூக்கு போய் பார்க்கலாம். க்ளூல என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, சம் ஆஃப் டூ நம்பர் இஸ் 207. இப்போ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 207 அப்படின்னா, இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஒரு நம்பரை எக்ஸ்ன்னும் இன்னொரு நம்பரை எக்ஸ் மைனஸ் 53ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 207. ஸோ எக்ஸ் எக்ஸ் ரெண்டு எக்ஸுக்கு நம்ம 2 டைம்ஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். 2x minus 53 is equal to 207. இப்போ இந்த minus 53 ரைட் சைடு வரும்போது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு plus 53 மாறிடும். ஸோ 2x is equal to 207 plus 53. இப்போ 2x is equal to 260 வந்துரும். xக்கு வந்து இந்த 2 ஆல் டிவைட் பண்ணிடலாம். 260 by 2, அதாவது ஆன்சர் 113 வரும். அப்ப xக்கு 113ன்ற ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இன்னொரு நம்பர் என்னன்னு சொல்லியிருக்கோம், அந்த x விட 53 கம்மின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னொரு நம்பர் நம்மளுக்கு 53 கம்மி அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், x மைனஸ் 53. அப்ப x இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது 130 மைனஸ் 53 அப்படின்னாக்க 77 ஆன்சர் வந்துடும். அப்ப ஒரு நம்பர் 130, இன்னொரு நம்பர் 77. Next example, one number is 12 times another. If their difference is 143, find the numbers. இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட 12 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு நம்பரை நம்ம வந்து 12xன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, பெரிய நம்பர்னா 12xல இருந்து எதை மைனஸ் பண்ணலாம், இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணலாம். 12x மைனஸ் x is equal to 143. அதாவது ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட 12 மடங்கு அதிகம் அப்படின்னா, ஒரு நம்பரை நம்ம எப்படி எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இன்னொரு நம்பரை 12 பங்கு அதிகம்னாக்க 12 டைம்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க இங்க, 143. ஸோ டிஃபரன்ஸ் அப்படின்னா பெரிய நம்பர் 12x, இன்னொரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ்னா மைனஸ் பண்ணணும். இப்போ 12x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 143. அப்போ 12 மைனஸ் எக்ஸ்ன்றது 11xன்னு வந்துடும். 11x 143. அப்ப xக்கு 143 by 11. அப்ப இந்த ஆன்சர் வந்து 13ன்ற ஆன்சர் வந்துடும். அப்ப ஒரு நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் 13ன்னு. அப்ப இன்னொரு நம்பர் நம்ம வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், 12 பங்கு அதிகம், 12 மடங்குன்னு சொல்லியிருக்கோம். இப்ப 12 into xன்னாக்க
12 into xக்கு இங்க 13 போட்டீங்க அப்படின்னாக்க 12 into 13 156 ன்னு சொல்லிடலாம். அப்ப ஒரு நம்பர் 13, இன்னொரு நம்பர் 156. Next example. One number is half of the other. அதாவது ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் விட பாதியா இருக்கும்னு சொல்றாங்க. பாதி பங்கு தான் இருக்கும்ன்றாங்க. இப்ப அதோட டிஃபரன்ஸ் வந்து 51ன்னு எடுத்துட்டா அந்த நம்பரை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப செகண்ட் நம்பரை வந்து அதோட ஹாஃப்னு சொல்றதுனால எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ், ரெண்டாவது நம்பர் வந்து அதோட ஹாஃப்ன்றதுனால எக்ஸ் பை 2ன்னு எழுதிக்கலாம். இப்ப டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு 51ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டிஃபரன்ஸ்னா ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பரை நான் மைனஸ் பண்ணணும். அப்ப ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இன்னொரு நம்பர் என்னன்னு எழுதியிருக்கோம், எக்ஸ் பை 2ன்னு எழுதியிருக்கோம். அப்ப ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 2 இஸ் ஈக்குவல் டு 51. இப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 2 வந்து இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வந்துரும், 2x மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு 51. அப்ப 2x மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 51. இப்ப இந்த மேல வந்து 2x and minus x ன்னு போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வந்துரும், x ன்னு வந்துரும். So x divided by 2 is equal to 51. அடுத்த ஸ்டெப்ல இந்த 2 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x is equal to 51 into 2. 51 into 2 னா என்ன ஆன்சர், 102. அப்ப ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், xன்றது 102ன்றது கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இன்னொரு நம்பர் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், x divided by 2. அப்ப x divided by 2 அப்படின்னாக்க இங்க x க்கு 102 divided by 2னாக்க 51. அப்ப ரெண்டாவது நம்பர் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், 51ன்ற ஆன்சர். அப்ப ஒரு நம்பர் 102னா அதோட half வந்து 51 இன்னொரு நம்பர். Example 7. A bus is carrying 67 passengers with some people having 6 rupees tickets and the remaining having 12 rupees tickets. If the total money received from these passengers is rupees 582, find the number of passengers with rupees 66 tickets. இப்ப கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு பஸ்ல வந்து 67 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அந்த 67 பேசஞ்சர்ஸ்ல சில பேருக்கிட்ட 6 ரூபாய் டிக்கெட்டும் அண்ட் மீதி பேருக்கிட்ட 12 ரூபாய் டிக்கெட்டும் இருக்குது. இப்ப டோட்டலா வந்து எல்லாத்தையும் டிக்கெட்டுக்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 582 ருபீஸ் வருது நம்மளுக்கு. இப்ப இதுல இருந்து நம்ம 6 ரூபாய் டிக்கெட் எத்தனை பேசஞ்சர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்றதுதான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஸ்டின்ல இருக்கிற அந்த க்ளூ வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்ப 6 ரூபாய் டிக்கெட் அந்த இதுல வச்சிருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தாக்க அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்ம அதை தானே கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்க வேண்டியதை நம்ம எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்கு வச்சுக்கலாம். அண்ட் 12 ரூபாய் டிக்கெட் மீதி பேரு, டோட்டலா பேசஞ்சர்ஸ் வந்து 67 பேரு, அதுல 6 ரூபாய் டிக்கெட் போக மீதி வச்சிருக்கிறவங்க தான் 12 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்காங்க. அப்ப 12 ரூபாய் டிக்கெட் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 67 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். டோட்டல் பேசஞ்சர்ல இருந்து அந்த 6 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்கிறவங்கள மைனஸ் பண்ணிட்டோம்னா 12 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்கிற பேசஞ்சர்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் கிடைச்சிடும். இப்ப எவ்வளவு மணி நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் பேசஞ்சர்ஸ்ல இருந்து, rupees 582. அதாவது 6 ரூபாய் டிக்கெட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீதி பேர் வந்து 12 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்காங்க. அப்ப டோட்டல் பேசஞ்சர்ஸ் வந்து 67 பேர் அப்படின்னா 6 ரூபாய் டிக்கெட் எக்ஸ்னாக்கா 12 ரூபாய் டிக்கெட் வந்து 67 மைனஸ் எக்ஸ். இப்ப டோட்டலா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா 582 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இந்த 582 ருபீஸ்ன்றதுதான் நம்ம க்ளூ, இதை வச்சுதான் நம்ம போட போறோம். இப்ப கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்கிறவங்க எத்தனை பேரு, எக்ஸ். அப்ப எக்ஸ் இன்ட்டு 6 ரூபாய், அப்புறம் 12 ரூபாய் இன்ட்டு அதுல இருக்கிற மெம்பர்ஸ் 67 மைனஸ் எக்ஸ். அப்ப எக்ஸ் இன்ட்டு ருபீஸ் 6 அப்படின்னா 6x போட்டுக்கலாம். அண்ட் இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 67 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 12 அப்படின்னாக்க 67 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 12 அப்படின்னாக்க இன்ட்டு 12 அப்படின்னாக்க இதுல மல்டிப்ளை பண்ணணும். இந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 67 இன்ட்டு 12 மைனஸ் 12 இன்ட்டு எக்ஸ். அப்ப 67 இன்ட்டு 12 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 12னாக்க 12xன்னு போட்டுக்கலாம். அப்ப 67 இன்ட்டு 12க்கு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 804ன்னு வரும். 804 மைனஸ் 12x.
இப்போ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க 804 in minus 12x. இப்போ 804 6x இங்க ஒரு 6x இருக்கு, அப்புறம் இங்க ஒரு minus 12x இருக்கு. இப்போ 6x minus 12xக்கு என்ன போட்டுக்கலாம், minus 6x ன்னு போட்டுக்கலாம். அப்ப 804 minus 6x is equal to 582. அப்ப 804 minus இந்த 582 லெஃப்ட் சைடு வந்துச்சு அப்படின்னாக்க இந்த 6x அந்த சைடு போயிடும் உங்களுக்கு. இப்போ 804 minus 582 is equal to 6x. இப்போ 804 minus 582ன்றது 222 is equal to 6x. அப்ப x வேணும் அப்படின்னா 6 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 222 divided by 6 இந்த ஆன்சர் என்ன வரும் அப்படின்னாக்க 37 வந்து. அப்ப 6 ரூபாய் டிக்கெட் எத்தனை பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தாக்க x. அப்ப xன்றது இங்க என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோம் 37. இப்போ டோட்டலா 37 பேர் வந்து 6 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டோம். Example 8. Example 8 வந்து example 7ல பார்த்த அதே கான்செப்ட் தான். A bus is carrying 40 passengers with some people having rupees 7 tickets and the remaining having 11 rupees tickets. If the total money received from these passengers is rupees 332, find the number of passengers with 11 rupees tickets. இப்போ வந்து கொஸ்டின்ல நம்மளுக்கு 7 ரூபாய் டிக்கெட் வந்து இருக்கிறவங்க கொஞ்சம் பேரு, 11 ரூபாய் டிக்கெட் இருக்கிறவங்க கொஞ்சம் பேருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பஸ்ல வந்து 40 பேர் தான் டோட்டலாவே இருக்காங்க பேசஞ்சர்ஸ். அப்படின்னும் போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஹேவிங் rupees 7 டிக்கெட்ஸ் அப்படின்னாக்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே ரிமைனிங் வந்து 11 rupees டிக்கெட்ஸ் வச்சிருக்கிறவங்க பார்த்தாக்க டோட்டலா 40 பேர் இருக்காங்க இல்லையா, அப்ப 40 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 7 ரூபாய் டிக்கெட் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி பேர் வந்து 11 ரூபாய் டிக்கெட். அப்ப டோட்டல் பேசஞ்சர்ஸ் 40 போது 40 மைனஸ் எக்ஸ்ன்றது தான் 11 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்கிறவங்கன்னு அர்த்தம். இப்ப டோட்டல் மணி ரிசீவ்டு ஃப்ரம் தி பேசஞ்சர்ஸ்ன்றது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, rupees 332. இப்ப நம்ம இதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். இப்ப எக்ஸ் 7 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்கவங்க எத்தனை பேரு, எக்ஸ் பேசஞ்சர்ஸ். அண்ட் 11 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்கவங்க எத்தனை பேரு, 40 மைனஸ் எக்ஸ்ன்றத சொல்லியிருக்கோம். அப்ப நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 into x, 7 into x and இந்த 40 minus x into இந்த 40 minus x into 11 அப்படின்னு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னாக்க, முன்னாடி நம்ம ஸ்டெப்ல போட்டு காமிச்ச மாதிரி 40 into 11 அப்புறம் x into 11. இப்போ 40 into 11 minus 11 into x. 40 into 11ன்றது நம்மளுக்கு எவ்வளவு வரும், 440ன்னு வரும். இப்போ 440 minus 11x. அப்ப இங்க பாருங்க 440 minus 11x ன்னு போட்டிருக்கோம். 40 minus x into 11க்கு equal to 332. அப்ப 440 மைனஸ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல x இருக்கு, ஒன்னு 7x இருக்கு, இன்னொன்னு வந்து minus 11x. அப்ப 7x minus 11xனாக்க என்ன வரும், minus 4x ன்னு கிடைக்கும். அப்ப 440 minus 4x is equal to 332. இப்போ 440 மைனஸ் இந்த 332 லெஃப்ட் சைடு வருது அண்ட் minus 4x ரைட் சைடு போகும்போது நம்மளுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ 440 minus 332 is equal to 4x. இப்போ 108 is equal to 4x. அப்போ x வேணும் அப்படின்னாக்கா 108 divided by 4ன்னு கிடைக்கும். இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 108 divided by 4க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 27. இப்போ x is equal to என்ன கண்டுபிடிச்சிட்டோம், xன்றது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம 27ன்றத போட்டு வச்சிருக்கோம். xன்றது 7 ரூபாய் டிக்கெட் வச்சுக்கிறோங்க. அப்ப 11 rupees டிக்கெட் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா 40 மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். 40 மைனஸ் எக்ஸுக்கு 27 போட்டோம்னா டோட்டலா 13 பேசஞ்சர்ஸ் வந்து 11 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்காங்கன்றத கன்க்ளூட் பண்ணிடலாம். Example 9. A total of 50 currency notes consisting only rupees 2 and rupees 10 denominations amount to rupees 140. Find the number of rupees 2 currency notes in denomination. இப்போ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டோட்டலா மொத்தம் வந்து 50 கரன்சி நோட் இருக்குது. அதுல 2 ரூபாய் நோட்டு அண்ட் 10 ரூபாய் நோட்டு இருக்கு. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குதா, 140 rupees கிடைக்குதா. இப்ப நம்ம அந்த 140 rupeesல
₹2 கரன்சி நோட்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம ₹2 இருக்கிற நோட்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் ₹2 நோட்ஸ்ன்றத நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ₹2 நோட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்ப மீதி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு ₹10 நோட்ஸ். டோட்டலா எத்தனை கரன்சி நோட்ஸ் சொல்லியிருக்காங்க, 15 சொல்லியிருக்காங்க. அப்ப ₹2 நோட்டுன்னு பார்த்தா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப ₹10 நோட்ஸ் மீதி இருக்கிறது. அப்ப 50 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப ₹2 நோட்டு, ₹10 நோட்டு மட்டும்தான் இருக்கு. ஆனா டோட்டலா எனக்கு 50 கரன்சி நோட் இருக்கு அப்படின்றதுனால ₹2 நோட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ₹10 நோட்ஸை 50 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்ப டோட்டலா நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ₹140ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவ்வளவுதான், நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் இன்டூ ₹2 நோட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கு இல்லையா இந்த இது, அண்ட் செகண்ட் ஸ்டெப்ல இருக்கிறது 50 மைனஸ் எக்ஸ் இன்டூ ₹10. அப்ப 50 மைனஸ் எக்ஸ் இன்டூ ₹10 போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வருது, 140. இப்ப வந்து எக்ஸ் இன்டூ 2ன்றது 2xன்னு வந்துரும். அண்ட் இந்த 50 மைனஸ் எக்ஸ் இன்டூ 10ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை வந்து எப்படி போட்டுக்கணும் அப்படின்னாக்க இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 50 into 10 x into 10. இப்போ 50 into 10 அப்படின்னாக்க 50 into 10 minus 10x ன்னு வரும். அப்ப 500 minus 10x. இப்போ 500 minus 10x இந்த ஸ்டெப்ல ஈக்குவல் டு 140. இப்போ 500 இந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இங்க ஒரு 2x இருக்கு, இங்க ஒரு மைனஸ் 10x இருக்கு. அப்ப 2x மைனஸ் 10x வந்து மைனஸ் 8xன்னு வந்துரும். அப்ப 500 மைனஸ் 8x இஸ் ஈக்குவல் டு 140. இப்போ 500 மைனஸ் அந்த 140 லெஃப்ட் சைட்லயும் 8x ரைட் சைட்லயும் போனுச்சுன்னா அந்த சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா. இப்போ 500 minus 140 is equal to 8x. அப்ப 360 is equal to 8x. அப்ப x தான் வேணும் அப்படின்றதுனால 360 divided by 8 ன்னு வந்துரும். 360 by 8ன்றது நம்மளுக்கு 45. So xக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, 45. xன்றதை நம்ம என்ன எடுத்திருக்கோம், ₹2 நோட்டா எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்ப நம்பர் ஆஃப் ₹2 நோட்ஸ் xன்றது 45ன்னு வந்துருச்சு. இப்ப மீதி இருக்கிறதெல்லாம் ₹10 நோட்டா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் 10, இப்ப எக்ஸாம்பிள் 9 மாதிரியே தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் 10. டோட்டலா வந்து 110 கரன்சி நோட் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல வந்து ₹20 நோட்டு அண்ட் ₹50 நோட்டா இருக்குது. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணீங்க அப்படின்னாக்க ₹4,300 கிடைக்குது. இப்ப ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ₹50 கரன்சி நோட்ஸ் இன் டினாமினேஷன் கேட்டிருக்காங்க. A total of 110 currency notes consisting only of ₹20 and ₹50 denominations amount to ₹4,300. Find the number of ₹50 currency notes in denominations. இப்ப நம்ம வந்து ₹20 நோட்ஸை எவ்வளோன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் ₹50 நோட்டுன்னு பார்த்தா அது மீதி இருக்கிறது. அப்ப டோட்டலா 110 நோட் இருக்கிறது. அதுல ₹20 நோட்டெல்லாம் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 110 மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். டோட்டல் அமௌண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு 4,300ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து எக்ஸ் இன்டூ ₹20 நோட்டு அண்ட் ரெண்டாவது ஸ்டெப்ல இருந்து 110 மைனஸ் எக்ஸ் இன்டூ 15 வந்துடும். அப்ப இதுல உள்ள நம்ம மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னாக்க 110 into 50 and x into 50. அப்ப 110 into 50ன்றது 5,000 minus 50x ன்னு வரும். 5,500ன்னு வரும். So equal to 4,300. அப்ப 5,500 இந்த இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு 20x இருக்கு, இங்க ஒரு 50x minus 50x இருக்கு. அப்ப டோட்டலா 20 minus 50ன்றது minus 30x. இப்போ 5,500 minus 30x is equal to 4,300. இப்போ 5,500 minus 4,300 is equal to 30x. இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது 1200 is equal to 30x. இப்போ xன்றது வேணும் அப்படின்னாக்க 1200 divided by 30, 1200 divided by 30 அப்படின்றது 14 வந்துடும் ஆன்சர். அப்ப எக்ஸோட ஆன்சர் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிடும், 14 கிடைச்சிடும். அப்ப ₹20 நோட்டு நம்மளுக்கு 40 அப்படின்னா
50 rupees நோட் வந்து மீதி இருக்கிறது. அப்போ 110 minus x போது 110 minus 40 70 நோட்ஸ் இருக்கும். ஸோ 20 ரூபாய் நோட்டு 40, 50 ரூபாய் நோட்டு 70 இருக்கு. டோட்டலா எனக்கு 110 கரன்சி நோட்ல. Find two consecutive natural number whose sum is 83. அதாவது ரெண்டு நம்பர் அடுத்தடுத்தது வரணும். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்க என்ன கிடைக்கணும்னு சொல்றாங்க? 83 கிடைக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ஒரு நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு நம்பரை எக்ஸ் பிளஸ் ஒன்னு எடுத்துக்கலாம். அடுத்த நம்பரே அப்படின்னும் போது இப்போ ஒரு நம்பர் 1 அப்படின்னா அடுத்த நம்பர் 2ன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது அடுத்த நம்பர் அதை விட 1 அதிகமா இருக்கும். ஸோ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா அடுத்தடுத்த நம்பர்னு அர்த்தம். அப்ப ஒரு நம்பர் எக்ஸ்னா அடுத்த நம்பர் எக்ஸ் பிளஸ் ஒன். இப்ப ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன இருக்கும்? 83 வரும்னு சொல்றாங்க. அப்ப ஒரு நம்பர் எக்ஸ், இன்னொரு நம்பர் எக்ஸ் பிளஸ் ஒன். அப்ப ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன். அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னாக்க 2 times x. இங்க ஒரு x, இங்க ஒரு x இருக்கு இல்லையா? அதனால 2 times x plus 1 is equal to 83. இந்த 1 வந்து அந்த ரைட் சைடு போகும்போது minus 1 மாறிடும். அப்ப 2x is equal to 83 minus 1. அப்ப 2x is equal to 82. அப்ப x is equal to 82 divided by 2 கிடைச்சிட்டோம். 82 by 2ன்றது நம்மளுக்கு 41. அப்ப xக்கு 41 அப்படின்னா அடுத்த நம்பர் x plus 1ன்றது 41 plus 1. அப்ப 41 plus 1ன்றது 42. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 41னா அடுத்த நம்பர் 42. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 83ன்ற நம்பர் கிடைச்சிடும். கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்னா அடுத்தடுத்தது வர்ற நம்பர்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் டூ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் whose sum is 225. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 11ல பார்த்தோம் இல்லையா? அடுத்தடுத்தது வர்ற நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது இங்க என்ன கிடைக்குதா? 225. அப்போ ஒரு நம்பரை நான் என்னன்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு நம்பரை அடுத்ததே வர்றதுனால எக்ஸ் பிளஸ் ஒன்னு எடுத்துக்கிறேன். அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்னன்னு சொல்லியிருக்காங்க? 225ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டு நம்பரை ஆட் பண்றோம். எக்ஸ் பிளஸ் ஒன்னு போது ஒரு நம்பர் எக்ஸ், இன்னொரு நம்பர் எக்ஸ் பிளஸ் ஒன்ல இதுல ரெண்டு எக்ஸ் இருக்கு இல்லையா? அதனால 2x பிளஸ் 1 is equal to 225. இப்போ 2x இந்த 1 இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆயிடும். அப்ப 2x is equal to 225 minus 1. இப்போ 224. அப்ப xன்றது 224 divided by 2ன்னு வந்துடும். அப்ப 224 divided by 2ன்றது நம்மளுக்கு x is equal to 112ன்னு கிடைச்சிரும். இப்போ அடுத்த நம்பரே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x plus 1. அப்ப xக்கு 112 அப்படின்னாக்க x plus 1க்கு 112 plus 1ன்றது x is equal to 113ன்ற ஆன்சர் வந்துடும். அப்போ ஒரு நம்பர் 112, இன்னொரு நம்பர் 113. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? நம்மளுக்கு 225ன்ற ஆன்சர் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.